வணக்கம் மக்களே. 15th எபிசோடு இன்னைக்கு செகண்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் புதுசாக வந்திருக்காரு. ஏன்னா சிந்தூரி மட்டும் ஆள் இல்லாமல் சோலோவாக இருந்தாங்க. அதனால ஒரு ஆள் வந்து புதுசாக வந்திருக்காரு. ஆல்ரெடி நம்ம பிக் பாஸில் பார்த்தவர் தான் பிராவோ. ஸோ ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க் மாதிரி வச்சுருந்தாங்க, ஒரு ஃபன் ஆக்டிவிட்டி மாதிரி. ஸோ எல்லோரும் ஜோடி ஜோடியாக சேர்ந்துக்கணும். அதில் சிந்தூரி மட்டும் தனியாக இருந்தாங்க. என்ன ஆக்டிவிட்டி அப்படின்னா, 2 ஜோடி வந்து அந்த பேக்கரி வந்து அந்த கேக் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஜோடி வந்து அந்த பாட்டரி, அந்த தஞ்சாவூரில் மண் எடுத்து இதெல்லாம் செய்வாங்கள்ல, பானை மாதிரி உருவம் மாதிரி அந்த இது. ஸோ அதில் வந்து தினேஷ் வீணா வந்து பேக்கரி அண்டு ஆபித் மோனிஷா அவங்களும் பேக்கரி எடுத்துக்கிட்டாங்க. தேஜஸ் நேஹா வந்து அந்த பாட்டரி, அப்புறம் வந்து வெக்கி பிரியங்கா அவங்களும் வந்து அந்த பாட்டரி எடுத்துக்கிட்டாங்க. ஸோ வெக்கி பிரியங்கா வந்து செம்ம க்யூட்டாக இருந்ததுங்க இன்றைக்கி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சிந்தூரி மட்டும் தனியாக வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ தான் வந்து பிராவோ வந்து என்ட்ரி ஆனார். என்னடா புது ஆளாக இருக்கே அப்படின்னு பார்த்தா பிராவோ வந்திருக்காரு. ஸோ எனிவே பிராவோ வந்து எவ்வளவோ கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணார். பட் சிந்தூரி வந்து பிளாங்காகவே இருக்காங்க. ஃபஸ்ட்டு அவங்க வந்து ரொம்ப இன்டென்ஸான ஆள் போல் இருக்குது. பிராவோ சொன்னது மாதிரி சில பேர் இருப்பாங்கள்ல, நம்ப வைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம், அதுக்கப்புறம் உண்மையாலுமே நம்பிடுவாங்க, அந்த மாதிரியான கேரக்டர் போல் இருக்குது. அவர் வந்து நான் தண்ணி ஊற்றுறேங்க, இல்லை ஏன் பாட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறது மாதிரி. சரி நானும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேங்க, இல்லைங்க நான் தானே பண்ணிகிட்டு இருந்தேன், நீங்கள் ஏன் வர்றீங்க அப்படிங்கிறது மாதிரி கொஞ்சம் முரண்பட்டு கான்ட்ராடிக்டாக பேசுவாங்களா, அந்த மாதிரியே பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்னடா இது ஃபஸ்ட்டு இப்போ தான் மீட் பண்ணியிருக்காங்க, உடனே இப்போவே எப்படி இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ பார்க்கலாம் போக போக எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சைடு பார்த்திங்கன்னா தினேஷ் வீணா எப்போ போல் அவங்க அந்த ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆபித் மோனிஷா இவங்க தாங்க சூப்பராக இருந்தது. நீங்கள் வந்து ரொம்ப ரொமான்டிக்காக இருக்கீங்க, எனக்கு இப்போ தான் தெரியுது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படி ஃபார்வர்டாக எடுத்துகிட்டு போகலாமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆபித் வந்து மோனிஷாட்ட கேட்டார். ஸோ மோனிஷா என்ன சொன்னாங்க அப்படின்னா, இப்போ ஃபோன் இல்லை, எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இல்லாமல் இருக்கும். ஸோ வெளியில் போனதுக்கப்புறம் ஃபோன் இருக்கும், ஃபேமிலியில் நம்ம கூட இருப்பாங்க. அப்போ நீங்கள் எப்படி வந்து இருக்கீங்க, என்னோட பேசுவீங்களா இல்லை கண்டுக்காமல் இருக்கீங்களான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு மரத்தை வந்து ஒரு பிளான்ட்டை வந்து தண்ணி ஊற்றி வளர்க்க தான் தெரியும் அந்த ரிலேஷன்ஷிப்மா, அதே மாதிரி தான். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு லுக்கிங் ஃபார்வர்டு அப்படின்னு சொல்லிட்டு மோனிஷா சொன்னாங்க. அதுவும் உண்மை தான், இட் மேக்ஸ் சென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆபித் வந்து சொன்னார். தேஜஸ் நேஹாவுக்கு இடையில ஏதோ சண்டை போல் இருக்குது, என்ன சண்டைன்னு தெரியல. ஸோ இருந்தாலும் தேஜஸ் வந்து ஃபன் பண்ணிக்கிட்டு ரொம்ப ஏதோ காமெடிலாம் சொல்லிகிட்டு இருந்தார். நேஹா வந்து சிரிச்சுக்கிட்டே இருந்தாலும் நான் வெளியே தான் சிரிச்சுக்கிட்டு இருக்கேன், உள்ளே வந்து டென்ஷனாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்செட்டாகவே இருந்தாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தான் தெரிவிக்கணும். ஸோ இங்கே பிரியங்கா பார்த்திங்கன்னா அப்பா செம்ம க்யூட் ஆகிட்டாங்கங்க. உண்மையிலே நான் விழுந்துட்டேன் அவன்கிட்ட அப்படிங்கிறது மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க. என்ன அப்படின்னா, பிரியங்கா வந்து ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க, எனக்கு ஒயிட் ஷர்ட் அண்ட் ப்ளூ ஜீன் போட்டுட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி வந்து ஒயிட் ஷர்ட் அண்ட் ப்ளூ ஜீன் போட்டுட்டு வந்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் அந்த ஆப்ரான் கட்டி விடும்போது வந்து உடனே அப்படி கேர் எடுத்து அதை வந்து கட்டி விட்டார். இதிலே நான் விழுந்துட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரியங்கா வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த முடி விழுந்துக்கிட்டே இருக்கும், 2 பேர் கையிலையும் அந்த க்ளே இருந்தது, அந்த களிமண் இருந்தது. அப்படியே அந்த வந்து பிரியங்காவுடைய முடியை வந்து கண்ணில் விழுந்துகிட்டு இருந்துச்சு. அதை ஒரு முனங்கால் இருக்குல்ல, அதை முனங்கை வச்சு அப்படியே எடுத்து வந்து காதுக்கு அங்கிட்டு வந்து போட்டார். வாவ் செம க்யூட்டாக இருந்தது அது பார்க்குறதுக்கு நம்மளுக்கே. அப்படியே பிரியங்கா வந்து சைட் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. வந்து ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருந்தார் இன்றைக்கி, நானும் சைட் அடிச்சு அப்படின்னு அவங்களே சொன்னாங்க. ஸோ எனிவே க்யூட்டாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நம்ம சிந்தூரி அண்ட் பிராவோ, ஸோ இவங்க வந்து அந்தளவுக்கு ஒன்றும் கனெக்ட் ஆகலை. அதுக்கப்புறம் வந்து நம்மால் வந்திருந்தாங்க லவ் கியூபிட், அவங்க பேர் என்ன, அவங்க லவ் கியூபிட், அவங்க வந்துட்டு நிறையா விஷயம் பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ சாக்லேட்லாம் கொடுக்க சொன்னாங்க பிராவோவுக்கு எல்லாரையும். பிராவோ வந்து நிறையா பொண்ணுங்களுக்கு வந்து எல்லா பொண்ணுங்களும் வந்து ரோஸ் கொடுத்துட்டு, ஸ்ருதிகா எல்லா பொண்ணுங்களுக்கும் ரோஸ் கொடுத்துட்டு அவங்கள பற்றி வர்ணிக்கலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே மோனிஷாவை தான் சொன்னார். மோனிஷா வந்து ரொம்ப அப்ரோச்சபிளாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து நேஹாவை ஆல்ரெடி தெரியும் போல இருக்குது, இன்ஸ்டாவில் வந்து மெசேஜ் பண்ணியிருப்பாப்புல போல இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பிரியங்கா, அதுக்கப்புறம் வந்து வீணா, அதுக்கப்புறம் தான் சிந்தூரி. ஸோ இனிவே பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பராக வந்திருக்காரு. யாராவது இன்னொருத்தர் வந்தால் இன்னும் கொஞ்சம் ட்விஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எனிவே சிந்தூரியை கரெக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ எனிவே பிரியங்காவை எப்படியோ அப்படி இப்படின்னு கரெக்ட் பண்ணிட்டாரு. ஸோ உங்களுக்கு இதில் யார் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ.